வணக்கம். சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நம்ம இயற்கணித சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதே பேஸ் பண்ணி ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 343ங்கிறது ஒரு நம்பரு, வேறு எதுவும் ரிப்பீட் ஆகிருக்கா? 113. ஸோ வேறு எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை. ஸோ நம்ம அப்போ A = 343 அப்படின்னு எடுத்துக்கிடலாம். B = 113 எடுத்துக்கிடலாமா? இப்போ இதை எழுதுங்க. அப்போ 343க்கு பதிலாக A எடுத்துட்டோம். அப்போ A எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3. அப்போ A³ எழுதலாமா? மைனஸ் இங்கே B எத்தனை தடவை வந்திருக்கு? 3 தடவை. அப்போ B³ டிவைடட் பை இங்கே கீழே பாருங்கள், 343 × 343 ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 343க்கு பதிலாக நம்ம A எடுத்துருக்கோம். அப்போ A² எழுதலாமா? ப்ளஸ் 343 × 113. இது ஏன்னு எடுத்துருக்கோம், இது பின்னு எடுத்துருக்கோம். அப்போ A × B. அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் 113 2 தடவை கொடுத்துருக்காங்க. 113க்கு நம்ம பின்னு எடுத்துருக்கோம். அப்போ B². புரிஞ்சாப்பா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சில? ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண சொன்ன நம்பரை நம்ம வந்து எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குறோம். அந்த நம்பரை ஒரு நம்பரை ஏண்டு இன்னொரு நம்பரை பின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்கிறது வந்து A³ - B³ டிவைடட் பை A² + AB + B². இந்த A³ - B³ ஃபார்முலா எழுதிக்கோங்க. A³ - B³ = நான் சொல்லியிருக்கேன், இங்கே அடுக்கில் 3 வந்திருக்கு. ஸோ நம்ம 1,2 அப்படி, அதாவது ஃபார்முலா வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுக்கில் 3 வந்தால் நம்ம பவரில் வந்து 1,2 வர்ற மாதிரி அடுக்கை எழுதணும். அப்போ A - B இன்ட்டு பவரில் 1 இருக்கா? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியாமா? அடுத்து இன்ட்டு இப்போ அடுக்கில் 2 வர்ற மாதிரி எழுதணும். அப்போ A² + AB + B². சரிங்களா? புரிஞ்சாப்பா? A³ - B³ ஃபார்முலா என்ன? A - B இன்ட்டு A² + AB + B². பவரில் 3 வந்தால் பவரில் 1,2 வர மாதிரி எழுதணும். இப்போ A² அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அடுக்கில் வந்து இந்த சைடு 1 வர்ற மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரியாம்மா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ எழுதியாச்சு. இப்போ மேலே அப்ளை பண்ணுங்கள். நமக்கு A - B, A³ - B³ பதில் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் A² + AB + B². கீழே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், A² + AB + B². ஸோ இதை எழுதிக்கிறோம் A² + AB + B². ஸோ மேலே கீழே 1 போல் இருக்குது. அப்போ இதை அடிச்சு விட்றலாம். அப்போ மீத நமக்கு ரிமைனிங் வந்து என்ன இருக்குது? A - B. இப்போ பாருங்கள், Aக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 343. Bக்கு பதிலாக 113. ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். A - Bயில் 343 - 113. மைனஸ் பண்ண என்ன வரும்? 3ல் 3 போச்சுன்னா 0, 4ல் 1 போச்சுன்னா 3, 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ இந்த ஆன்சர் வந்து 230. ஸோ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது? 230. ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா கூட அடிக்கடி கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆன கொஷின். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். 2-3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷின். அப்படியே சேம் கொஸ்டின். இதை வந்து இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள்.
மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபார்முலா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? கீழே இப்போ அடுக்கில் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் வந்து மேலேயும் அப்போ இந்த இது வரும். ஸோ மேலேயும் கீழே நமக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை புரிஞ்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். வேறு ஒன்றும் கிடையாது. a கியூப் மைனஸ் p கியூப் இது எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படிலாம் அடுக்கில் 3 வந்துருக்கு. அப்போ நம்ம பவரில் இந்த சைடு ஈக்குவல் கிட்ட வரும்போது 1 2 அடுக்கில் வந்து 1 2 வர மாதிரி நம்ம பவர் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்? a மைனஸ் b இன்ட்டு 1 வந்துருச்சா? பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து a² ப்ளஸ் ab. ஃபஸ்ட்டு தான் மைனஸ் வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து வர்றது வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. a மைனஸ் b இன்ட்டு அடுக்கில் 2 வர்ற மாதிரி நம்ம எழுதணும். a² ப்ளஸ் ab ப்ளஸ் p². அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியாம்மா? இதை இப்போ ஈஸி எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ மேலே வந்து மைனஸ் குறி இருக்குது. சரிங்களா? ரெண்டு நம்பருக்கு நடுவில் இந்த 2 நம்பருக்கு நடுவில் மைனஸ் குறி இருக்குது. கீழே வந்து அதே போல் கீழே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் குறி இருக்கா? இந்த ப்ளஸ் வரும்போது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேலே மைனஸும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துருந்தா எப்படி ஈஸியாக கழிக்கலாம் அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த 2 நம்பர் அப்படியே எடுத்துக்கோங்க. 343 மைனஸ் 113 கழிச்சா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 343 113 கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்? 230. சரிங்களா? மேலே மைனஸ் வரணும், கீழே ப்ளஸ் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா 343 மைனஸ் 113 இருக்குல்ல, இந்த 2 செட்டை அப்படியே எடுத்து கழிச்சு விட்டா போதும், ஆன்சர் வந்துடும் நமக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.